ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய கதைக்கு போகலாமா? அது கடலில் வாழ்கிற தவளை. ஒரு நாள் கிணத்துக்கு போச்சான். நான் கடல்லேருந்து வரேன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிச்சான் கிணத்து தவளைக்கிட்ட. கிணற்று தவளை சொல்லிச்சா, கடலா, நீ என்ன சொல்கிற, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு கடல் தவளை சொல்லிச்சான், அதை விவரிக்க முடியாது, நீ இந்த கிணற்றை விட்டு எங்கேயும் வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், கடலோட ஒப்பிட்டா உன்னுடைய கிணறு ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லிச்சான். கிணத்து தவளை சிரிச்சுதான். இந்த கிணறை விட பெரிய ஒன்று நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை, உன்னுடைய கடல் என்ன அவ்வளோ பெருசா, இந்த அளவு இருக்குமா அப்படின்னு கிணத்துல இருந்து 3ல் ஒரு பகுதி தூரம் அதை தாவி குதிச்சு காட்டுச்சான். கடல் தவளை கை கொட்டி சிரிச்சுதான். இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் கடல் தவளை சொல்லிச்சான், அதை விவரிக்க முடியாது, வேறுபாடு அளவில் இல்லை, தகுதியில் இருக்குது, கடல் வட்டத்துக்கு உட்படாது, அதற்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் கிணத்து தவளை சொல்லிச்சான், நீ பொய் சொல்கிற, நான் இதை நம்ப மாட்டேன், நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிடுச்சான். கதை நிறைவடைந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் இந்த மாதிரி தான், நம்மளை சுற்றி ஒரு வட்டம் போட்டுட்டு அதுலேருந்து நாம் வெளியே வரதில்லை. நம்மளும் வட்டத்தை விட்டு வெளியே வரணும். வட்டத்தை விட்டு வெளியே வந்தால் தான் நம்ம நிறைய சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம்.